வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத அவமானங்கள் உங்களுடைய மனதை உடைத்து போட்டிருக்கலாம், அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கூட உடைக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள் வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குவது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். கன்னி ராசிக்காரங்களை, சில வார்த்தைகள் காதில் விழுந்து மறைந்துவிடும். ஆனால் சில வார்த்தைகள் மனதில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படித்தான் ஒரு காயம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் எதிர்பார்க்காத ஒருவரால் அவமானத்தை சந்தித்த ஒரு தருணங்கள் இன்னும் மனதிற்குள் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வரவழைத்து கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம், பதில் சொல்லாமல் கூட விலகி வந்திருக்கலாம். ஆனால் அந்த சம்பவங்கள் மட்டும் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டு அது உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளையும் தேவையில்லாத ஒரு வருத்தங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதற்கு தகுதியானவனா என்ற கேள்விகள் கூட சில நேரங்களில் உங்களுக்குள்ள எழுந்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. சில கன்னி ராசிக்காரங்கள் தங்களுடைய மரியாதையை பாதித்த சில நிகழ்வுகளை நீண்ட காலங்கள் நினைவில் வைத்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல அதிக யோசனையால் தவறவிட்ட வாய்ப்புகள். நீங்கள் எதை செய்தாலும் அதை அதிகமாக யோசித்து இது சரியாக வருமா சரியாக வராதா என்று யோசித்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. கன்னி ராசிக்காரங்களின் மிகப்பெரிய ஒரு பலமும் பலவீனமும் இந்த அதிகப்படியான யோசனையாகத்தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, தொழிலுக்கான ஒப்பந்தமோ அல்லது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ உங்களை தேடி வரும் பொழுது அதை உடனே பயன்படுத்தி கொள்ளாமல் இதில் என்னென்ன ஆபத்துக்கள் இருக்கிறது, ஒருவேளை இது தவறாக முடிந்துவிட்டால் என்ன செய்வது என்று அதனுடைய சாதக பாதகங்களை ஓயாமல் சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். நீங்கள் யோசித்து ஒரு முடிவை எடுப்பதற்குள் அந்த வாய்ப்பு உங்களை விட்டு தாண்டி வேறு ஒருவரிடம் சென்ற ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அன்று மட்டும் நான் இவ்வளவு யோசிக்காமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தால் என்னுடைய வாழ்க்கை இந்நேரம் எங்கேயோ போயிருக்குமே என்று இன்று வரைக்கும் நீங்கள் நினைத்து வருந்தக்கூடிய ஒரு பல தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய யோசனைகளை யோசித்து எந்த ஒரு செயலையும் செய்வது நல்லது தான். ஆனால் அந்த யோசனைகளை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தையும் தேவையில்லாத சில வாய்ப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பறிக்கும் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உலகம் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம், எந்த ஒரு செயலை செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு நாளானது புதுமையான ஒரு நாளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலரப்போகிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதை நீங்கள் தான் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாளில் செலவுகள் எதையும் செய்யாமல் கொஞ்சம் தப்பித்து செலவுகளிலிருந்து வெளியில் வந்து சேமிப்பை உயர்த்தினால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திட்டமிட்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கன்னி ராசிக்காரங்களை, நீங்கள் எப்பொழுதும் எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலம் வருவீர்கள். நீங்கள் எப்பொழுதும் எதையுமே திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு தான் கச்சிதமாகவே திட்டமிட்டாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணத்தால் காரியங்கள் பாதியிலேயே தடைப்பட்டு உங்களுடைய டைரி பக்கங்கள் வெறும் கனவாகவே கலைந்து போன ஒரு தருணங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் நாளை முதல் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது என்பதை நாளையாவது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் மனதில் நினைத்து தொடங்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களாகவே இருந்தாலும் அதில் பிரம்மாண்டமான வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே கிடைக்கத் தொடங்கும். இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் வகுக்கும் உத்திகள் அனைத்தும் 100% துல்லியமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலிக்கப் போகிறது. காலத்தின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழல்வதால் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அதிர்ஷ்டங்களும் கைகோர்த்து நீங்கள் தொட்டதையெல்லாம் துலங்க செய்யக்கூடிய பொற்காலமாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். இது அமைகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலீடுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை இப்பொழுது தேடி கொடுக்க போகுது. பணத்தை சம்பாதிப்பதை விட அதை சரியான இடத்தில் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். கடந்த காலத்தில் முதலீடு செய்வதில் தயக்கம் இருந்திருக்கலாம். சில முடிவுகள் சரியா தவறா என்று பல முறை கூட யோசித்த ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த காலகட்டத்தில் சில கன்னி ராசிக்காரங்களுக்கு திட்டமிட்ட முதலீடுகள் நல்ல ஒரு பலன்களையும் வாய்ப்புகளையும் இப்பொழுது உருவாக்கி கொடுக்கும். ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவான ஆய்வு மற்றும் சரியான ஆலோசனையுடன் செயல்படுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. புதனின் அறிவு, கணக்கு, வணிக திறமை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாகவே இது எல்லாமே பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் உடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கூடி வருகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கன்னி ராசிக்காரங்களை நீங்கள் எப்பொழுதும் எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலம் வருவீர்கள். நீங்கள் எப்பொழுதும் எதையுமே திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவு தான் கச்சிதமாகவே திட்டமிட்டாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணத்தால் காரியங்கள் பாதியிலேயே தடைப்பட்டு உங்களுடைய டைரி பக்கங்கள் வெறும் கனவாகவே கலைந்து போன ஒரு தருணங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் நாளை முதல் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது என்பதை நாளையாவது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மனதில் நினைத்து தொடங்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களாகவே இருந்தாலும் அதில் பிரம்மாண்டமான வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே கிடைக்கத் தொடங்கும். இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் வகுக்கும் உத்திகள் அனைத்தும் 100% துல்லியமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலிக்கப் போகிறது. காலத்தின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழல்வதால் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அதிர்ஷ்டங்களும் கைகோர்த்து நீங்கள் தொட்டதையெல்லாம் துலங்க செய்யக்கூடிய பொற்காலமாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். இது அமைகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலீடுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை இப்பொழுது தேடி கொடுக்க போகுது. பணத்தை சம்பாதிப்பதை விட அதை சரியான இடத்தில் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். கடந்த காலத்தில் முதலீடு செய்வதில் தயக்கம் இருந்திருக்கலாம். சில முடிவுகள் சரியா தவறா என்று பல முறை கூட யோசித்த ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த காலகட்டத்தில் சில கன்னி ராசிக்காரங்களுக்கு திட்டமிட்ட முதலீடுகள் நல்ல ஒரு பலன்களையும் வாய்ப்புகளையும் இப்பொழுது உருவாக்கி கொடுக்கும். ஆனால் எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவான ஆய்வு மற்றும் சரியான ஆலோசனையுடன் செயல்படுவது என்பது மிக முக்கியமான ஒன்று. புதனின் அறிவு, கணக்கு, வணிக திறமை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாகவே இது எல்லாமே பார்க்கப்படுகிறது.